தான் நாம் இன்றும் பார்க்கிறோம். மக்காவில் ஒரே சத்தமா இருக்கும். தக்பீர் ஓதிக்கிட்டு, தல்பியா ஓதிக்கிட்டு, அல்லாஹ் அக்பர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. மதீனா முனவராவுக்கு போனீங்கன்னா சத்தமே இருக்கு. மதீனாவில் என்னவே இருக்காது நண்பர்களே. மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியில எந்த இடத்துலையும் சத்தமே இருக்காது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த ஆயத்திற்கு அமல் செய்வதற்காக வேண்டி இன்னை வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் யாரும் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், பெருமானார் மறைஞ்சி, அபூபக்கர் ரலியல்லாஹு மறைஞ்சி, உமர் நாயகத்துடைய ஆட்சி நடக்குது. ஒரு 2 பேரும் மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கீழே கடந்த ஒரு சின்ன பொடிக்கல் எடுத்து மேலே அடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தான் ஹலீஃபா. அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க, வாங்க, நீங்க 2 பேரும் என்ன ஊருன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க 2 பேரும் வேற ஒரு ஊரு பேர் சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் மதீனா ஆட்களாக இருந்திருந்தால் உங்களுக்கு நான் சாட்டை அடி கொடுத்திருப்பேன். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவுக்கு முன்னால், அவர்களுடைய தர்பாருக்கு முன்னால் நீங்கள் எப்படி சத்தமிட்டு பேசினீர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லையா, லா தர்ஃபவு அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தி நபி, நபியுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்ல இல்லையா? எப்படி நீங்கள் இருவரும் சத்தம் போட்டு பேசினீர்கள்? நீங்கள் மதீனா வாசிகளாக இருந்தால் உங்களை சாட்டையில் அடித்திருப்பேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்றால், பெருமானாருடைய மறைவுக்கு பின்னாலேயே இந்த ஆயத்துக்கு அமல் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும்போது மட்டும் சத்தம் போட்டு பேசுறது இல்லை. அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்ததற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு மறைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. மறைந்து பல வருஷங்கள் கழிச்சு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபியுடைய ரவுதாவுக்கு முன்னால் உட்கார்ந்து எப்படி சத்தம் போட்டு பேசினீர்கள் என்பதாக. அன்பர்களே, அல்லாஹு தஆலா இவ்வாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் நடந்து கொள்ளக்கூடிய பல முறைகளை அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சத்தம் போட்டு பேசினா உங்களை அமலை அழிச்சிருவேங்கிறான் தெரியுங்களா அல்லாஹு தஆலா. இந்த தண்டனை இருக்கிற அன்பர்களே, காஃபிர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது. எவர்கள் ஷிர்க் செய்வார்களோ அவருடைய அமல்கள் அழிந்து போய்விடுங்கிற அல்லாஹு தஆலா. எவர்கள் குஃபுர் செய்வார்களோ அவருடைய அமல்கள் அழிஞ்சு போயிடுங்கிறான். அதே தண்டனையை அல்லாஹு தஆலா யாரு கொடுக்குறான்? யார் என் நபிக்கு மரியாதை குறைவு செய்வார்களோ அவர்களுடைய அமலை அழிச்சிருவேங்கிறாங்க. முஷ்ரிக்குக்கு காஃபிருக்கு கொடுக்கிற தண்டனையை அல்லாஹு தஆலா, நீ முஸ்லிமாக இருந்தாலும் நபிக்கு அவமரியாதை செய்தால் உங்களுக்கும் அதே தண்டனை என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான்.